நீங்க வீடு கட்டியிருக்கீங்களா? அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றீங்களா? முதல்ல நீங்க உங்க வீட்டினுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க. அந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏத்த மாரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்படி பார்த்துக்கணும் சார் அப்படின்னா, உங்க வீட்டு தலைவாசல ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல இருந்து லக்னத்துல இருந்து 4ஆம் அதிபதி சொல்ற அந்த கிரகத்தினுடைய ஃபேசிங்ல அந்த வீடு தலைவாசல் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி செவ்வாயில இருந்து 4ஆம் அதிபதி சொல்ற கிரகத்தினுடைய ஃபேசிங்ல அந்த தலைவாசல் அதாவது என்ட்ரன்ஸ் இருக்கான்னு பாத்துங்க. இது ரெண்டும் நீங்க செக் பண்ணிட்டாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரியும். அதனால உள்ள இருக்கிற பொருள்களெல்லாம் மாத்தணும், இந்த ரூமை மாத்தணும், அந்த மூத்தணும் அதெல்லாம் சொல்லவில்லை. தலைவாசல் மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா அதை செக் பண்ணிட்டாவே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு சென்னையில ஒரு வீடு அமையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த வீடு அமைஞ்சதுன்னா உள்ள இருக்கிற அந்த வாஸ்து பிரகாரம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமையிறது கஷ்டமா இருக்கும். ஆனால் இதெல்லாம் பரவாயில்லை. என்ட்ரன்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி இருந்ததுனாவே நீங்க பலவிதமான நன்மைகளை பெறுவீர்கள். அப்படின்னா என்ன? தனதானிய சம்பத்துகள் சேரும். இதுல இருந்து இன்னொரு வீடு வாங்கி வைங்க. வீடு வாங்காதவங்க அந்த வீடு வாங்க வேண்டிய அமைப்புகள் அமையும். நன்றி, நமஸ்காரம்.